வெல்கம் பேக். நீங்க பாத்துட்டு இருக்கிறது மனோட மயிலோட சீசன் 6. வெயிட் நான் சொல்வேன். இப்போ ஆடு வருது வருண் அண்ட் பிரியா. பிரிவுங்கிறது நம்ம யாராலுமே தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம். நம்ம செய்யற ஒரு விஷயம் சரியா தப்பான்னு முடிவு பண்றதே நம்ம மனசாட்சி தான். அப்பேற்பட்ட மனசாட்சியே நம்மளை விட்டு பிரிஞ்சு போனா ஒருத்தரோட நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன். உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே? உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் உன்னை கேட்கும் எப்படி சொல்வேன்? உதிர்ந்து போன மலரின் மௌனமா? தூது பேசும் கொலுசின் ஒலியை அறைகள் கேட்கும் எப்படி சொல்வேன்? உடைந்து போன வளையல் பேசுமா? உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் இன்று எங்கே? தோளில் சாய்ந்த கதைகள் பேச முகமும் இல்லை இங்கே. முதல் கனவு முடிந்திடும் முன்னமே தூக்கம் கலைந்ததே. நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன். உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். வார்த்தைகள் எல்லாம் காலந்தோறும் காதனில் கேட்கும். சாம்பல் கரையும் வார்த்தை கரையுமா? பார்த்து எல்லாம் பகலும் இரவும் கேள்விகள் கேட்கும். உயிரும் போகும் உருவம் போகுமா? தொடர்ந்து வந்த நிழல்
உடலும் இங்கே தீயில் சேர்ந்து போகும். திருட்டு போன தடயம் பார்த்தும் நம்பவில்லை நானும். ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவாய் என்றே வாழ்கிறேன். வருண் அண்ட் பிரியா. வருண், நம்ம மனசாட்சி நம்மளை விட்டு பிரிஞ்சு போனா ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்படுவான், அதாவது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும் அப்படிங்கறத நீங்க ரெண்டு பேரும் இவங்க மனசாட்சியாவும் நீங்க இந்த ஹியூமன் பீயிங்காவும் நடிச்சீங்க. எப்படி இருந்துச்சு சுதா மேடம்? One of the most excellent performances. ஜெனரலி வருண் எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா எப்படி ஆடினா நம்ம ஆடியன்ஸ் கேட்போம், நம்ம எப்படி இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்து விழுந்து விழுந்து ஆடினீங்கன்னு சொல்லுவாங்க. பட் நீங்க லிட்டரலி விழுந்து விழுந்து ஆடினீங்க. வெரி நைஸ் சாங் செலெக்ஷன் அண்ட் ரொம்ப டிஃபிகல்ட் கான்செப்ட். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் நம்ம தனியா ஆடுச்சு ஈஸி, பட் ஆப்போசிட்ல ஆடும்போது கரெக்டா சிங்க் பண்ணி ஆப்போசிட்ல போற ரெண்டு பேருக்கும் ரொம்ப கஷ்டம். பட் பிரியா, இன்னைக்கு உங்க எக்ஸ்பிரஷன், அந்த டெட் பேன் எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்களே, நீங்க ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லாம அந்த மனசாட்சி, அந்த பெயின் மட்டும், அந்த பெயின் உங்க எஸ்பெஷலி உங்க சோலோ நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்களே, அது ரொம்ப நல்லா இருந்து ரொம்ப சிம்பாலிக்கா யூஸ் பண்ணாரு குட்டி ரமேஷ். ஐ திங்க் ஐ லவ் தட் கமிட்மெண்ட். ஒரு கமிட்மெண்ட் சொல்லுவாங்க, ஒரு கமிட்மெண்ட், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது நீங்க ரொம்ப நல்லா ஷோல்டர் பண்றீங்க. அண்ட் ரொம்ப நல்ல பார்ட்னர் பிரியா. நீங்க ரெண்டு பேரும் யூ ஆல் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் வெரி வெல். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இவ்வளோ பிரில்லியன்ட் கொரியோகிராஃபர் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. என்டையர் கொரியோகிராஃபி, கான்செப்ட், ஸ்டோரி போர்ட், பெர்ஃபார்மன்ஸ், எனர்ஜி லெவல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட். Mumtaz ma'am, your comments. Varun and Priya, மிரர் இமேஜ் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது சரி அதுதான் இருக்கும்னு நினைச்சேன். பட் லைட்ஸோட விளையாடினாங்க குட்டி ரமேஷ் பாருங்க, இங்கே ஆஃப் அங்கே ஆன், அதே கண்டினியூட்டியோட, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. தட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். Thank you, Ramesh. Everything was perfect. Your expressions, Varun, I said in the beginning, I'm falling in love with you because you are in love with your profession, you are in love with the stage, you are in love with dance. And that's why I'm telling you, I do love you. Thank you, ma'am. Keep up the hard work. Priya, நீங்க கூட ரொம்ப அழகா இருந்தீங்க. Damn good. Thank you. Thank you.